ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முடக்கத்தான் கீரை துவையல் தான் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நாங்கள் 100 நாள் வேலைக்கு போயிருந்தோம். அங்கே தான் பார்த்தீங்கன்னா வேலியோரத்தில் இந்த முடக்கத்தான் கீரை முளைச்சிருந்தது. கை கால் வலி, மூட்டு வலி, முடக்குவாதம் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த முடக்கத்தான் கீரை இட்லி, தோசை, அடை, சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம், துவையலும் வச்சு சாப்பிட்லாம், சட்னியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. கொஞ்சம் கசப்பு துவை இருக்கும். இந்த கசப்பு துவை போகிறதுக்கு போல் நம்ம செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு, நாரெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இலையை மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம இந்த துவையல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கடுகு தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், இஞ்சி 1 துண்டு, பூண்டு 10 பல், காதுக்கேற்ப வரமிளகாய், புளி, சீரகம். இதான் இந்த துவையல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம், சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகும் சீரகமும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் கருகிடும். இப்போ இஞ்சி சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்துக்கலாம். நம்ம புதினா துவையெல்லாம் செய்வோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இந்த துவையலும். கொட்டை எடுத்துகிட்டு நார் எடுத்துகிட்டு புளி சேர்த்துக்கலாம். இப்போ புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் தேங்காய் சேர்த்துக்கல. 1 சிட்டிகை போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ முடக்கத்தான் கீரையை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நல்லா வதக்கணுன்னா தான் இந்த முடக்கத்தான் கீரையில் இருக்கிற கசப்பு போகும். இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த கீரையை நான் அரைச்சிட்டு துவையலாகவும் அரைச்சிட்டு இந்த துவையிலையே வச்சு நான் தோசையாகவும் சுட்டுருக்கேன், சாதமாகவும் நான் சாதத்துலேயும் கொஞ்சம் சேர்ந்து பிசைஞ்சு டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். சிலர் பார்த்திங்கன்னா பச்சையாகவே அரைச்சி தோசை சுடுவாங்க, இட்லி செய்வாங்க. நான் சட்னி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த சட்னியை எடுத்து தோசை மாவில் ஊற்றி நான் தோசை சுட்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மூடி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். திப்பியே அரைக்கக்கூடாது. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகும் சோம்பும் தாளிச்சிக்கலாம். இதே போதுமானதாகவே இருக்கும். கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பு போல் இருந்தது. அதனால் நான் தாளித்த கடாயிலே ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுறேன். அந்த மாதிரி கொதிக்க விடும் போது பார்த்திங்கன்னா இதோட கசப்பெல்லாம் எடுத்துடும். நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சோம் இல்லையா, அந்த தண்ணி சுண்டி வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தோசை சுட்டுருந்தேன், சாதமும் செஞ்சுருந்தேன். இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.